ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுயல் ஆக்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் போயிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லைக்கானு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூவில் போய் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் ஒன்று கொடுத்துக்கோங்க. லேண்ட்ஸ்கேப் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். ஸோ பேக்ரவுண்ட் கலர், மீடியாவில் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு பிளாக் வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கு இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ நான் ஒரு 4 செகண்ட் மாதிரி இழுத்து விட்டேன். மீடியாக்குள்ளே போங்க. லேயரில் மீடியா, இந்த லேயர் மீடியா அப்படின்றப்ப லேயரில் வந்து ஆட் ஆகும். ஸோ லேயர் மீடியாக்குள்ளே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் எங்கே வச்சேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 2 வீடியோ நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருந்த ஒரு வீடியோவும் அந்த பக்கம் இருந்த ஒரு வீடியோவும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ. அந்த எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக ஆஃபாக வைக்கணும். நீங்கள் முதல்ல கரெக்டாக செட் பண்ணணும். அந்த ஸ்க்ரீன் அளவு கரெக்டாக வச்சு செட் பண்ணணும். ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. நடுவில் அதாவது அந்த கோடு ஒன்று வரும், ப்ளஸ் மாதிரி ஒரு கோடு வரும். இப்போ கீழே ஒரு கோடு வருது இன்னுங்க. அந்த இப்போ வந்து பார்த்தீங்களா அந்த வருது பார்த்தீங்களா? இந்த இடங்களை வச்சு கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ண பிச்சு செட் பண்ணிடுங்க. செட் பண்ண பின்னாடி இந்த செட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போயிட்டு ரைட் சைடை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த சைடு எடுத்துட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மீடியாவில் நான் லெஃப்ட் சைடு நிற்கிற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி ஒரு வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ப்ளஸ் இருக்க மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக வச்சு செட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ப்ளஸ் வர மாதிரி வச்சு செட் பண்ணணும். சென்டராக வச்சா வரும். இது வந்துச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு கோடு மாதிரி வரும். பிளாக் கலர் கோடு, ரெட் கலர் கோடு வரும். நீங்கள் அசிச்சிங்கன்னா ரைட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயரையும் கரெக்டாக வச்சுட்டு அந்த லேயரையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் மீன்ஸ் என்னென்னா அந்த சைடில் வந்து சுருக்கி வச்சுக்கிறேன். ஸோ ரைட்டாக சுருக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் சுருக்கி வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ 2 லேயர் தனியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லேயரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தென்னை மரத்தையெல்லாம் முடிகிற மாதிரி வச்சுக்கிறேன். இதையும் அப்படி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ 2 லேயரையும் ஒரே இடத்துல வச்சாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். செட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓரளவு ஓகேயாக இருக்கும். ஆனால் ஒரு சில நேரத்தில் நீங்கள் கேமரா வந்து அசைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அசைஞ்சது அப்படியே தெரியும். கரெக்டாக வச்சு கேமரா வாட்டாமல் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில இதெல்லாம் அசையுது. நான் கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே நில்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக நான் வச்சுக்கிறேன். நம்ம கரெக்டாக வச்சு எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் வர மாதிரி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் தான் முக்கியம். இல்லை நீங்கள் கொஞ்சம் மாதிரி வச்சாலும் பார்த்தீங்கன்னா எடுக்காது. ஸோ கொஞ்சம் மாறினாலுமே எடுக்காது. நம்ம கரெக்டாக சென்டரில் வச்சு கரெக்டாக வச்சுடுங்க. கரெக்டாக வச்சு இழுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இருங்க. ஓகே, இப்போ செட் ஆகிடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லேயர் நம்ம பண்ணணும். ஸோ அந்த லேயரையும் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் பார்த்திங்கன்னா ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சென்டரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த ப்ளஸ் வந்துடுச்சு. ஓகே ப்ளஸில் சென்டரில் தான் இருக்குது. கரெக்டாக வச்சு சைஸு அதேமாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இது என்னன்ட்டுனா ஃபிட் பண்ண முடியாது. சைஸை ஃபிட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி வச்சு தான் எடுக்க முடியாது. நான் ஃபிட் பண்ணி பார்த்தேன், கிராப் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி தான் வச்சு நான் எடுத்தேன். இப்போ நீங்கள் இதேமாதிரி வச்சிட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக வந்துடும். எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரி, ஓரளவு இது கொஞ்சம். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதையும் வந்து எடுத்துரும். ஓகே இப்போ நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்ப்போம். நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ளே ஆகுது. ஓவராலாக எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ஒட்டினது எதுவும் அவ்வளோவா தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஒத்து பார்த்தா அந்த ஃப்ரேம் லைட்டாக ஆட்டியிருப்போம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.